வெல்கம் டு ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வித் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்ட் 1 பார்க்க போகிறோம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிறணும். ஆட்ஜெக்டிவ்ஸில் தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா கம்பேர் பண்ண போகிறது ஆட்ஜெக்டிவ்ஸை கம்பேர் பண்ணுவோம், அப்படின்னா அட்வர்ப்ஸை கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஆட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னது? கேரக்டரை சொல்கிறது. இப்போ குட் ஆர் பேட், நல்லது கெட்டது, நல்லவர் கெட்டவர், சைஸ் பிக் ஸ்மால், கலர் ஒயிட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உதாரணத்துக்கு சில இதை மட்டும் சில ஆட்ஜெக்டிவ்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 3 வகையான டைப் ஆட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. கம்பேர் பண்ணும்போது, கம்பேரிசனில் வரும்போது டால், டாலர், டாலஸ்ட், ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட். இதில் ஃபர்ஸ்ட் இதை வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. டால் வந்து பாசிட்டிவ், டாலர் அல்லது ஹாப்பியர் வந்து கம்பேரட்டிவ், டாலஸ்ட் அண்ட் ஹாப்பியஸ்ட் அப்படின்னு வந்துச்சுனாக்கா அது வந்து சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மொத்தம் 3. இப்போ இதில் வந்து டால்னு சொல்லி பாருங்களேன், அதை பிரிக்க முடியாது. அதாவது ஒரே ஒரு சிலபிள் தான் அது, டால், அவ்வளோதான். ஹாப்பி அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதில் 2 சிலபிள், ஹாப்பி 2ஆக பிரிக்க முடியும், 2 சிலபிள் இருக்குது. பியூட்டிஃபுல்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா பியூட்டிஃபுல் 3 சிலபிள் இருக்குது. அப்போ 2க்கு மேற்பட்ட சிலபிள் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்ஜெக்டிவையும் நம்ம கம்பேரிட்டிவாக மாற்றணும்னா மோர் சேர்த்துக்கணும், மோர் பியூட்டிஃபுல். சூப்பர்லேட்டிவாக மாற்றணும்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோஸ்ட் சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? இது ஒரு ரூல். இப்போ கேட், மவுஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது பூனை வந்து கொஞ்சம் பெருசு, கேட் வந்து கொஞ்சம் பிக், மவுஸ் வந்து ஸ்மால். ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணி எழுதுறது? கேட் இஸ் பிக்கர் தென் மவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பூனை எலியை விட, அதாவது சுண்டலியை விட பெரியது அப்படின்னு சொல்லலாம். பிக் பயன்படுத்தி சொல்லல, பிக்கர் போட்டு எழுதணும். இது கம்பேரிட்டிவில் வருது. அதே சமயத்தில் மவுஸ் இஸ் ஸ்மாலர் தென் கேட்டுன்னு சொல்லலாம். அதாவது சுண்டலி வந்து பூனையை காட்டிலும் சிறுசு அப்படின்னு சொல்லலாம். ஸ்மால் பயன்படுத்தல, ஸ்மாலர் போட்டு கம்பேரிட்டிவ், ஸ்மால் கூட கம்பேரிட்டிவ். அப்போ எந்த அனிமலை நம்ம முதல்ல பயன்படுத்துகிறோமோ அதுக்கு ஏற்றது மாதிரி ஆட்ஜெக்டிவ் மாறும். இப்போ அதே சமயத்தில் கொடைக்கானல் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் ஏற்காடு தான் சொல்லணும். பியூட்டிஃபுல்லர்னு வரக்கூடாது. ஏன்னா பியூட்டிஃபுல்லில் 2க்கு மேற்பட்ட சிலபிள் இருக்குது. பியூட்டிஃபுல் அப்போ 3 சிலபிள் வரும்போது அந்த மோர் பயன்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ.